சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் பணத்தை எடுக்க போறீங்களா? வெறும் ஏடிஎம் கார்டு போதும், அமலாகும் புதிய விதி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஜூன் மாதம் முதல் யூபிஐ ஏடிஎம்கள் மூலம் உடனடி பிஎஃப் பணம் எடுக்கும் வசதியை இபிஎஃப்ஓ தொடங்க உள்ளது. ஒரு பெரிய டிஜிட்டல் மாற்றத்தில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ யூபிஐ அடிப்படையிலான கோரிக்கை செயலாக்கத்தை அறிமுகப்படுத்தும். இதனால் உறுப்பினர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக திரும்ப பெறலாம். மேலும் இபிஎஃப்பில் விரைவான பரிவர்த்தனை, அதாவது ஊடகங்களுக்கு பேசிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு செயலாளர் சுமிதா தாவரா, புதிய அம்சம் மே மாத இறுதி அல்லது ஜூன் மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தினார். மேலும் நாங்கள் சோதனையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். விரைவில் இபிஎஃப்ஓ கோரிக்கைகளுக்கான யூபிஐ முன்பக்கத்தை அறிமுகப்படுத்துவோம். உறுப்பினர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்குகளை யூபிஐ இடைமுகம் மூலம் நேரடியாக அணுகவும் தானியங்கி கோரிக்கைகளை செய்யவும் முடியும். தகுதி இருந்தால் ஒப்புதல் செயல்முறை உடனடியாக இருக்கும். இது அவர்களின் கணக்குகளுக்கு விரைவான வரவை உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். மேலும் இபிஎஃப்ஓவில் எவ்வளவு பணம் எடுக்கலாம்? இந்த அமைப்பின் கீழ் உறுப்பினர்கள் தானியங்கி செயல்முறை மூலம் உடனடியாக ரூபாய் 1 லட்சம் வரை பணம் எடுக்கலாம். பண பரிமாற்றங்களுக்கு தங்களுக்கு விருப்பமான வங்கி கணக்கை தேர்ந்தெடுக்கலாம். மேலும் தற்போது உரிமை கோரல் தீர்வுகள் 2 முதல் 3 நாட்கள் ஆகும். ஆனால் யூபிஐ ஒருங்கிணைப்புடன் பணம் எடுப்பது சில நிமிடங்களில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வருங்கால வைப்பு நிதியில் புதிய புரட்சியாக இபிஎஃப்ஓ நிதி பயன்பாட்டின் நோக்கத்தையும் விரிவுபடுத்தியுள்ளது. மருத்துவ அவசர நிலைகளுக்கான தற்போதைய ஏற்பாடுகளுக்கு கூடுதலாக வீட்டு வசதி, கல்வி மற்றும் திருமணத்திற்கான பணத்தை எடுக்க அனுமதிக்கிறது. இந்த மாற்றத்தை எளிதாக்க 120க்கும் மேற்பட்ட தரவுத்தளங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் 95% உரிமை கோரல்கள் இப்போது தானியங்கி மயமாக்கப்பட்டுள்ளன. இது காகித பணி மற்றும் தாமதங்களை குறைக்கிறது. இந்தியாவில் யூபிஐ டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை எவ்வாறு மாற்றியது என்பது போலவே இந்த முயற்சி வருங்கால வைப்பு நிதி அமைப்பிலும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள். நன்றி, வணக்கம்.